தொழில் தகராறு சட்டத்தின்படி ஐடி நிறுவனங்களில் தொழிற்சங்கம் அமைக்க எந்தவித தடையும் இல்லை என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான கேள்விக்கு 16 மாதங்களுக்கு பிறகு தமிழக அரசு பதிலளித்துள்ளது. தொழில் தகராறு சட்டம் 1947 படி எல்லா தொழிலாளர் சட்டங்களும் ஐடி மற்றும் ITES நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி சங்கம் அமைத்துக் கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் பதிவு பெற்ற சங்கத்தின் மூலம் தங்களது குறைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்கிறார் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் கற்பக விநாயகம். வருஷம் ஆயிரக்கணக்கான பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் இப்படி வீதியில் எரியப்பட்டப்போலாம் தொழிலாளர் துறை அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த அரசு எதுவுமே செய்யலை. அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு சங்கத்தின் மூலமாக நாங்கள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஒரு போராட்டம் நடத்தி தான் அதை செய்ய வேண்டியிருந்திருக்குது. இப்போவும் இந்தியாவிலே பதிவு பெற்ற ஒரே சங்கமாக நாங்கள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஐடி ஊழியர்கள் பிரிவு இருக்கிறோம். இப்போ இதன் மூலமாக இனிமேல் வரக்கூடிய சட்டவிரோதமான வேலை நீக்கம், இது போன்ற மனித உரிமை மீறல்கள், தொழிலாளர் உரிமை பறிப்பு, இது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் TCS நிறுவனம் 25,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இதனை எதிர்த்து 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் ஐடி ஊழியர் பிரிவு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க உத்தரவிட்டும் 15 மாதங்களாக தமிழக அரசு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. இதனையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு வரும் முன்பே தொழிலாளர் நலத்துறை தரப்பு இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது. எந்த விதமான பணி பாதுகாப்பு கிடையாது, வேலை உத்தரவாதம் கிடையாது, வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு கொத்தடிமை மாதிரி எந்த கேள்வி முறை எதுவுமே இல்லாமல் கசகி பிழைக்கப்பட்டுள்ளாங்க எங்கள் பணியாளர்கள் எல்லாரும். அவங்கள எப்போ வேணால் நினச்ச நேரத்தில் அப்ரைசல்னு ஒரு முறையை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு இவ்வளோ பேரை வெளியில் தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஏற்கனவே முன் தீர்மானத்தின் அடிப்படையில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிலாம் சொல்லி தூக்கி எறிகிறது, இப்படிலாம் தொடர்ச்சி நடந்துட்டு இருந்தது. இதை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. இதோட உச்சகட்டமாக 25,000 பேரை ஒரே டைமில் வெளியேற்றுறது அப்படின்னு TCS கம்பெனி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ தான் நாங்கள் இதை ஒரு இனிமேல் பொறுத்துட்டு இருக்க முடியாது, ஒரு சங்கம் மூலமாக இதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு போட்டோம். தங்களது குறைகளை போக்க சங்கத்தின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற இந்த விளக்கம் ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அதே நேரத்தில் போதுமான அளவிற்கு துறை சார்ந்த அனைவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவசியமாகிறது.